ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாஃபியா ஃபோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா, ஜிம்மின் வந்து குண்டடி வாங்கியிருப்பார் ஜெகிக்கு பதிலாக. அதுக்கப்புறம் சில சேட்டைக்கெலாம் பண்ணுறாரு ஹாஸ்பிட்டலில். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, அப்புறம் ரெக்கவர் ஆகி வராரு. தென் கன்ஷாட் நடந்ததை பற்றி ஜிம்மினுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை ஜெக்கிட்ட சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் இதை பற்றி ஜேகேட்ட சொல்ல வராரு. அப்போது ஜிம்மினுக்கு ஜேகேக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் ஜேகேக்கு சீரியஸான கண்டிஷன், ஜிம்மின் இறந்துட்டார் டாக்டர் சொல்கிறாங்க. அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, அது வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய த்ரெட்டன்லாம் வந்துச்சு, எப்படி ஜிம்மினை கொள்ளலான்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கதைக்குள்ளே போகலாம். வந்துருச்சு அவர் கண்ணு. அவர் நம்மளை விட்டு போயிட்டார். வாட்? நீங்கள் அப்போ தான் பிளட் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னா தொம்முன்னு விழுறீங்க மயங்கி. இங்கே தேயாங்க தான் பிடிக்கிறாரு உங்களை. வயன் 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 எழுந்துரு வயன். அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு குளுக்கோஸ் போடணும், சீக்கிரம் அவங்கள பெட்டில் தூக்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு இது குளுக்கோஸ் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து முழிச்சிருவீங்க, இந்த அதிர்ச்சியில் தான் இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. ஜின்னும் தேவங்க தான் போய் பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு வந்து எதனால் இது மாதிரி ஆச்சு நான் சொன்னல, அந்த வால்வு கிட்டப்பட்டனால அந்த இது கட் ஆகிடுச்சு. அது கொஞ்ச நேரத்தில் வந்து க்யூர் பண்ணிடணும். அதுக்குள்ளே ஆனால் ரொம்ப நேரம் ஆகியிருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஈஸியாக ரோட் மாதிரி இருக்கும், அங்கே வரத்துக்கு லேட் ஆனால்தான் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சீக்கிரமாக கொண்டு வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே 2 பேருமே அழுகுறாங்க. இது டேக்கூடையும் நல்லா பழக்கிருப்பான் ஜிம்மின்னு. அப்போது ஏன்டா இப்படி பண்ண, நாங்கள் ஏதாவது ஆயிருந்தா பரவாயில்ல, எங்களுக்காக நீ ஊர்லேருந்து வந்து உனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சின்ன அழுகிறாரு. தான் சமாதானப்படுத்திட்டுருக்காரு. ஜேகேக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. அவர் அப்படியே கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. அப்புறம்தான் இது கண் முழிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கண் முழிச்சோன்னே கேட்குற வார்த்தை ஜிம்மின் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. அவன் ஜின் வந்து அந்த அதிர்ச்சியான விஷயத்த உடனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, அவனை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் ஜிம்மினை பார்த்தே ஆகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஜங்கோக் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, உன் கண்டிஷனே இங்கே சரி கிடையாது, அவனை இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே கேட்கவே இல்லை, ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. ஜிம்மின் பலார்னு ஒரு ஜின்னு பலார்னு ஒரு விடுறாரு. ப்ளீஸ் அவனை பார்க்கணும். அதுக்கப்புறம் இவர் வந்து நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறாரு. இப்படியே ஒரு 2-3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு இவன் கண்டிஷன் கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. இப்போ யாத்து கேட்குறேன், தயவு செஞ்சு ஜிம்மினை பார்க்க கூட்டிகிட்டு போங்க, இல்லை இந்த ஒயர்லாம் உருவி போட்டு நானே போயிடுவேன். லைட்டாக ஜேகேக்கு வந்து கால்லையும் அடிபட்டிருக்கும். ஸோ அதனால தான் அவரால் ஏஞ்சி போக முடியாது, மற்றவங்கள ஹெல்ப் கேட்டுட்ருக்காரு. இல்லைனா அவரே ஏஞ்சி போயிருப்பார் எப்பயோ. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. ஜின்னா வயனால் சுத்தமாக முடியல, அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஜிம்மின் ஆப்ரேட் பண்ணாங்கள்ல அந்த ரூமுக்கு பக்கத்தில் மார்ச்சரி மாதிரி இருக்குது, அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு செம்மையாக எழுதிட்டு இருக்காங்க. உங்களுக்குமே ரொம்ப ஷாக்கு, என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மயக்க தெரிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு இதை கேட்டோன்னே இன்னுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இப்போது கரண்ட்டில் நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் வந்து ஜேகேவை தள்ளிட்டு வராங்க ஜின். கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஜேகே ஜேகே நீ ஏன் ஜேகே இங்கே வந்த, ஏன் இங்கே வந்த? இல்லை வயன், நான் ஜிம்மினை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன், அவன் நல்லா இருக்கான். அதுக்கப்புறம் ஜின் வந்து தலையாட்டுறாரு, எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓரமாக நின்றுறீங்க. இப்போது அந்த மார்ச்சரி கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின் எங்கே இருக்கான்? அவனுக்கு ஆப்ரேட் பண்ண ரூமு எனக்கு பக்கத்தில் இருக்க ரூம் தானே, அப்புறம் இதுக்கு இங்கே கூப்பிட்டு போகிறீங்க? நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்களா, இந்த சைடு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜின் எதுவுமே பேசாமல் தள்ளிட்டு வராங்க. அதுக்கப்புறம் மார்ச்சரின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுக்கு இங்கே கூப்பிட்டுட்டு வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி முறைக்கிறாரு. ஒரு கண்ணில் தான் தண்ணி வருது, ஏதோ தப்பாக இருக்குன்ட்டு. அப்புறம்
அங்கே கிட்டத்தட்ட ரொம்ப கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தா ஜிமின் வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அழுதுகிட்டே அவனால் நடக்க முடியல. அந்த வீல் சேர்லேருந்து இது பண்ணிவிட்டு கிட்ட போயிட்டு செம்மையாக அழுகிறான். அவனால் சுத்தமாக முடியல. ஏன்னா இவனுக்காக தான் காப்பாற்றுறதுக்காக வந்தான். 1 மந்த் இங்கே இருந்தான். கடைசியில் இவனுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடியல அவனுக்கு. அழுதுகிட்டே இருக்கான். ஏன்டா இப்படி பண்ண இதுக்குடா இங்கே வந்த, நீ மட்டும் இங்கே வரலனா அங்கேயே உயிரோடு இருந்திருப்ப. எதுக்குடா நான் வந்தேன், எதுக்குடா வந்தேன் நேரம் அங்கே இருந்திருந்தா உயிரோடையாவது இருந்திருப்பேன். என்ன வந்தீங்க, ஏன் வந்த, ஐயோ எதுக்காக இதை மறைச்சிங்க, சிம்மனை நான் அப்பயே பார்த்துருப்பேன்ல, கடைசி அவன்கிட்ட பேசியிருப்பேன்ல. ஐயோ ஏன் இவங்க இப்படி பண்ணீங்க, என்னை மன்னிச்சிடு ஜேகே, மன்னிச்சிடு. அது நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்லை, ஆப்ரேஷன் பண்ணும் போதே சிம்மனால் எதுவுமே பண்ண முடியல, அவள் இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கடைசியாக ஒரு வாரத்தை கூட எங்களாலேயும் பேச முடியலடா. நீயும் அப்போ மயக்கத்தில் இருந்த. எங்களுக்கே பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி கிட்ட கூட சொல்லலை, எங்களால் சொல்லவும் முடியலடா. உன்னோட பாடி ஊருக்கு அனுப்பணும், ஆனால் நீ கடைசியாக பார்க்கணுன்னு தான் இங்கே வச்சிருக்க. இவங்க ஜிம்மின் ஃபேஸை பார்க்கணும். ப்ளீஸ் இதை ஓப்பன் பண்ண சொல்லு, நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். இல்லை ஜிகே, எங்களாலையும் கடைசி வரையும் பார்க்க முடியல. ஏன்னா ஃபேஸில் கிளாஸ் குத்திருக்கோம். அதனால டாக்டர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானுமே பார்க்கலடா. மன்னிச்சிடு ஜாகுக்கா, என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க 2 பேருமே. ஜேகே தேம்பி அழுகிறாரு. லைக் ட்ராமடைஸ் மாதிரி ஆகிட்டாரு. நினச்சி அந்த ஆக்சிடெண்ட் அப்போ ஜிமின் பேசினது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஜேகே வந்து லைக் கொஞ்சம் சரியானோன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்பப்போ ஜேகேக்கு ஒரு நைட் மாதிரி வருது. லாஸ்ட்டாக அந்த ஆக்சிடெண்ட் ஆனது, ஜிமின் கத்துனது, ஜிமினுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சு ஃபியூனர்லாம் முடிஞ்சிச்சு இந்த பக்கம். ஆனால் ஜேகேவால் சுத்தமாக மறக்க முடியல அந்த விஷயத்த. யாரையும் அதுக்கப்புறம் அந்த கனவுலேருந்து முழிச்சக்கப்புறம் தான் ஒரு ஞாபகம் வந்து யாரையும் நம்பாத அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் ஞாபகம் வரும். ஜிமின் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே மூச்சாக இருக்குது. அப்போ வயன் அந்த பக்கம் தண்ணி குடிக்கலான்னு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். உடனே உள்ளே வந்துடுறாங்க. ஜேகே என்னாச்சு? ஜிமின் எங்க? ஜிமின் நான் பார்க்கணும். ஜிமின் எங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப மூச்சு வாங்குது அவருக்கு. ஜேகே ஜிமின் இல்லை, தயவு செஞ்சு அமைதியாரு. அவ இதுக்கப்புறம் வரமாட்டான். ப்ளீஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகு ஜேகே. இல்லை, ஜிமின் வருவான். ஜிமின் கண்டிப்பாக இருக்கான், கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்தில் இது பண்ண அப்படி இருப்பான். அந்த மாதிரி அப்படியே வயன் மேலே சாஞ்சிடுறாங்க. வயனுக்கு சுத்தமாக முடியல, என்னடா இப்படி ஆகிட்டான், எவ்வளோ கெத்தாக இருந்தான், அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. இப்படியே லைக் ரொம்ப டமடைஸ் ஆகி லைக் 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. ஜேகே ஜிம்மினை மறக்கிற மாதிரியே இல்லை. இப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி. இப்போ வந்து ஓரளவுக்கு ஜேகே நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டார். அதுலேருந்து ரெக்கவர் ஆகி இந்த பக்கம் ஜின்க்கு மோனியும் ஓகே சொல்லிட்டா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அது எதனால்னா, ஒரு நாள் இவர் பின்னாடியே போயிட்டுருக்கும் போது லைக் மோனிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு இருக்கும். ஜின் வந்து காப்பாற்றிருப்பார். டக்குன்னு அவள் ஹக் பண்ணிக்கிட்டு, என் உயிரே இவ்வளோ உங்கள் உயிரை பணைய வச்சு காப்பாற்றிருக்கீங்கன்ற மாதிரி. அவள் வந்து ஓகே தான் அவளுக்கும், பட் இந்த மாஃபியான்றது தான் ஒரே பிரச்சனை. அதுக்கப்புறம் இது பரவாயில்ல, இதுக்கப்புறம் உன் லைஃபு என் கூட தான் அப்படின்ற மாதிரி அவளும் ஒத்துக்கிறா. இப்போது அவங்க மேரேஜ் ஆகிடுச்சு, லைக் 2 இயர்ஸ் ஆகிடுச்சுல. ஸோ அவங்க மேரேஜ் ஆகி இப்போ வந்து ஜின்னும் மோனி இங்கே தான் இருக்காங்க ஜேகே வீட்டில். இப்போது ஜேகேவும் ஜிமின் அதுக்கப்புறம் டேயோங் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டான். ஸோ எங்கேயுமே போகல.
அவன் வந்து ப்ரொஃபஸர் தானே. ஸோ அதுக்கு மட்டும் போயிட்டு திருப்பி இங்கே வந்துருவான். ஏன்னா ஜேகேக்கும் கொஞ்சம் பேச்சு துணையா இருக்கும்ல. அதனால டேயோங் இங்கே தான் இருக்கான். ஸோ அவங்கலாம் வந்து இதுக்கு ஒரு லைக் போட் ஹவுஸ் மாதிரி எங்கேயா போகலாம் வெளியில். இந்த மாதிரி வாடகைலாம் கொடுத்து லைக் 1 மந்த்து 1 வீக்குன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல ட்ரிப் மாதிரி போட்லேயே. அந்த மாதிரி இவங்க வந்து போகிறதுக்கு எல்லாமே ஓகே ரெடி பண்ணுறாங்க. அப்படி இப்போ வந்து ஜேகே, வயன், ஜிமின் டேயோங், அதுக்கப்புறம் ஜின், மோனி அவன் ஒய்ஃப். ஓகேவா? இவங்க மட்டும் ட்ராவல் பண்ணுறதா இருக்காங்க. கொஞ்சம் பெரிய போட்டு தான். ஏன்னா இவங்க கொஞ்சம் பலமான கை. ஸோ எல்லாமே பெருசாக தான் இது பண்ணுறாங்க. இந்த போட்டில் இவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் இது கேப்டன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு தேவையானதான் செய்கிற மாதிரி செஃப்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகேவும் வயனும் செம்ம ரொமான்டிக் தான். இப்போ வந்து வயன் வந்து ஓகே இவன் வந்து நமக்கு செட் ஆவான் அப்படின்ற மாதிரி இதாயிடுச்சு. இப்போ 2 பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வயன் வந்து ஒத்துக்கிட்டதுக்கான முக்கியமான காரணமே ஜின் வந்து ஜேகேயோட பாஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாரு. அது என்ன நினச்சுன்னு பார்ப்போம். ரொம்ப ஒரு நாள் வந்து வயன் ஹேட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க ஜேகேவை. ரொம்ப ஜேகே ஹேட் ஆகி போயிட்டு ரூமில் போயிட்டு ரொம்ப அப்படியே அடைச்சிட்டு அப்படி இருப்பார். ரொம்ப தன்னையே ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஏதாவது போட்டு உடச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கார். அப்போ தான் ஜின் வந்து ஒரு உண்மையை சொல்கிறாரு. வயன், தயவு செஞ்சு ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்காதீங்க என்கிட்ட. என்னால் அது முடியாது. ஏன் வயன்? எல்லா பொண்ணுங்களும் ஏன் இப்படி இருக்கீங்க? அவன் உனக்காக தான் இவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்கான். அவனை ஏற்றுக்கோ வயன். ஒன்று நான் கம்பல் பண்ணலை. ஜஸ்ட் அவன் கூட பழகிப்பாரு. அவனோட உண்மையான கேரக்டர் என்னன்னு தெரியும். அவளை மாதிரி நீயும் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லுவார். எனக்கு புரியல, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஐஷு. வாட்? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? ஜங்குக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? ஆமாம், அவன் இந்த மாஃபியா ஃபீல்டுக்கு வெறித்தனமாக வந்ததுக்கான காரணமே அவள் தான். இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவள் இவனை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஜேகேவும் ஐஷுவும் ரொம்பவே திக்காக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு அந்யூன்யமாக இருப்பாங்க. ஒரு நாள் ஜேகே வந்து அவனோட ஐஷோட ஃப்ரெண்டுக்கு வந்து தப்பாக மெசேஜ் பண்ணுற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அந்த இதை வந்து அவள் ஃப்ரெண்டு காட்டியிருப்பா. இது வந்து ஐஷு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஜேகேவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுவா. எப்பட்றா நான் இருக்கும் போதே உனக்கு என் ஃப்ரெண்டு கேட்குதா? அசிங்கமாக மெசேஜ் பண்ணியிருக்க. வெக்கமா இல்லை உனக்கு? உன்ன மாதிரி ஆம்பளைங்களாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. நீலாம் எதுக்கு இருக்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவான். ஆனால் அது வந்து ஜேகேயோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருப்பான். ஜிமின் கிடையாது, இன்னொரு ஃப்ரெண்டு. அது வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. அவனுங்க பண்ண வேலை தான். இவங்க 2 பேரும் இவ்வளோ லவ் பண்ணுறாங்களே, நம்மளுக்கு யாருமே ஆள் இல்லைன்ற மாதிரி ஜேகே ஃபோன்லேருந்து இப்படி ஒரு மெசேஜ் பண்ணி டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, ஐஷும் அதை தப்பாக புரிஞ்சிருக்கு. இத்தனை வருஷம் அவன் கூட பழகியுமே அவளை புரிஞ்சிக்கவே இல்லை. அவனை புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் ரொம்ப ஜேகே ஹர்ட் ஆகிடுவான். அவன் அந்த விஷயத்த பண்ணலனாலும் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அவள் காலில் போய் விழுந்துருக்கவே மாட்டான். ஏன்னா இத்தனை வருஷம் பழகி இது கூட புரிஞ்சிக்காம என்னை இவ்வளோ கேவலமாக நினைக்கிறா அப்படின்ற மாதிரி ஜேகே ரொம்பவே உடஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஜேகே ரொம்பவே அந்த குடிக்கு அடிமையானது, ட்ரக்ஸ் எடுக்கிறது, மாஃபியாவில் ரொம்ப இறங்குனது எல்லாமே அதுக்கப்புறம் தான். என்ன சொல்கிறீங்க? இது உண்மையாக நடந்துச்சா? ஆமாம் வயன். அதுக்கப்புறம் தான் ஜேகே ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆனா. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரக்ஸு, குடிப்பழக்கம் எல்லாமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்பவே நல்ல பையனாக இருந்தான். அதுக்கப்புறம் வயனும் சரி ஜேகே ஒத்துக்கலாம், இதுக்கப்புறம் அவன் ட்ரூவாக லவ் பண்ணலாம், நமக்கு நடந்த மாதிரி இனி அவனுக்கும் அந்த மாதிரி திருப்பி ஒரு இன்சிடென்ட் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுந்துருப்பீங்க. ஜேகேட்ட லவ்வும் சொல்லியிருப்பீங்க. இப்போ ப்ரெசன்ட் டைம் பார்க்கலாம். ஜேகே வயன்கிட்ட தான். வயன், சொல்லு ஜேகே. நான் உனக்கு கேட்பேன், தப்பாக நினைக்க மாட்டியே? என்ன? உன்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பான்னு தெரியல. என் மனசில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. கேட்கலாமா? கேளு ஜாங்கோ, என்ன வேணா கேளு. நான் எல்லாத்துக்கும் பதில் தரத்தா?
ரெடியாக தான் இருக்கேன். அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் எப்படி ப்ராஸ்டியூட் ஆனேன் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜேகே அப்படியே அமைதியாயிட்டாரு. எனக்கு கேட்க வந்த கொஷினே அதுதான். தெரியும் ஜாங்கோ, இதுதான் நீ கேட்க வரேன்னு. நான் இந்த தொழிலுக்கு என் மனசார வரல. உன்ன மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவனுக்காக எல்லாமே செஞ்சேன். அவனை லவ் பண்ணேன். வீட்டில் நகை நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கினேன். அது எல்லாமே அவனுக்கு தெரியும். என்னை அவன் சின்சியராக தான் லவ் பண்ணான். அப்படித்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னை விட்டு வந்துட சொன்னான். என் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் தங்கணும். அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. காலைல முழிச்சு பார்த்தா என் பக்கத்தில் யாருமே இல்லை. என் உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. அப்புறம் என் நகை, என் ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை. எல்லாமே காணாமல் போயிருந்து. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க ஒரு ப்ராஸ்டியூட். என்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அந்த இடமே ப்ராஸ்டியூட் இருக்க இடம். ஸோ அவங்க தான் வந்திருப்பாங்க. ஹெட்டு மாதிரி இருப்பாளுங்கள அவங்க. நான் உனக்கு ட்ரெஸ்ஸு, தங்க இடம் எல்லாமே தரேன், ஆனால் நாங்கள் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க சொன்னோன்னே என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் ட்ரெஸ் மட்டும் கொடுங்க, நான் இங்கே ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அனுப்புகிறேன் ப்ளீஸ். எனக்கு இந்த இடமே புதுசாக இருக்குது, இங்கே யாருமே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என் ஊருக்கு பஸ் ஏற்றி அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு பணம் வேணுமா, நகை வேணுமா, எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுப்புகிறேன் ப்ளீஸ். என்னை இங்கேருந்து பத்திரமா அமுச்சு விட்டுருங்க. ஓ, அதுக்காக அவன் உன்னை இங்கே விற்றுட்டு போனா? விற்றுட்டு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன் லவ்வர் உன் ட்ரெஸ்ஸு, உன் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்னே எடுத்துக்க சொல்லிவிட்டு என்கிட்ட 1,00,000 ரூபா பணம் வாங்கிட்டு போனான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் லைக் ப்ளே பாய் மாதிரி, இந்த மாதிரி தான் பொண்ணுங்களை ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஏமாந்த பொண்ணுங்களும் ஒரு 5-6 பேர் அந்த இதில் இருக்காங்க. ஆமாம், இதுதான் உண்மை. உன்ன மாதிரி ஏமாந்த பொண்ணுங்க எங்கள் குரூப்லேயே 5-6 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட வேணா போய் கேட்டுக்கோ அப்படின்றா. அப்புறம் போய் கேட்டால் தான் தெரியுது இதெல்லாம். அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்றா. உங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா சாப்பாடும் எதுவுமே தரமாட்டாங்க உங்களுக்கு. ட்ரெஸ்ஸும் இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகணுன்னு சொன்னாலே உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ்டாக தான் இதில் இருந்திருப்பீங்க. அப்புறம் இதுவே உங்களுக்கு பழகிடுச்சு. என்ன லைஃபு, எப்போ வேணால் சாவு வரும், எப்போ வேணால் செத்துடலாம், அந்த மாதிரி தான் ஒரு வெறுமையான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள். இது எல்லாமே சொல்லி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்பவே மனசு உடஞ்சிட்டான். ஐம் சாரி மேன், இவ்வளோ ஒரு ட்ரமாட்டிக்கான பாஸ்ட் இருக்கணும்னு எனக்கு தெரியாது, ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுது மனசு உடஞ்சிட்டான். இப்போது இந்த ரீசன்ட் 2 இயர்ஸில் ஜேகேக்கு ப்ராஜெக்டில் ரொம்ப லாஸ் வந்திருக்கும். ரொம்பவே எப்படின்னா வெறுமையான நிலைமைக்கு போயிட்டான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட ப்ராஜெக்ட் எதை எடுக்க போனாலும் அது முன்னாடியே இருக்காது தெரிஞ்சிடும். முக்கியமாக இந்த கம்பெனிக்கு அவனுங்க எடுத்துருவானுங்க. எவ்வளோ லைக் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, பல்க் அமௌண்ட் இவனுங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே அலோவ் பண்ணுவானுங்க. ஸோ அப்போது அந்த அமௌண்ட் இவனுங்க கொடுக்க வரது, அதுக்குள்ளே இவனுங்க இந்த மாஃபியாலேருந்து பர்மிஷன் கொடுக்கணும். கிம்மும் மாஃபியான்றதுனால அங்கேருந்து பர்மிஷன் இது பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துட்டு இவனுங்க அந்த காசு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஜேகே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வரான். இப்போது ஒயின் பேசிக்கிட்டே இருக்கும் போது கீழே ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருப்பா, தொம்முன்னு கீழே விழுறா. ஒயன் என்னாச்சு ஒயன் அப்படி சொல்லிட்டு இங்கே தட்டிகிட்டு இருக்கான். எப்படின்னா லைக் இந்த கார்னர் ஆஃப் த போட்டு இந்த பக்கம் ஒரு இந்த சந்து வளைஞ்சா அந்த ரூமுக்கு போகிற இடம் மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி சாஞ்ச மாதிரி தான் ஒயன் பேசிகிட்டு இருப்பா.
வயன் வயன் என்னாச்சு வயன்? அப்புறம் பார்த்தா லைட்டாக பின்னாடி இருந்து இந்த ஊசி குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக பிளட் வரும்ல அந்த மாதிரி வருது. என்னாச்சு வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். வயன் எந்த ரெஸ்பாண்டுமே இல்லை. அவள் எழுந்திருக்க மாட்டா. அப்படி சொல்லிட்டு ஒரு குரல், யார் நீ, எதுக்காக இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு அந்த குரல் கிட்ட கேட்டுட்ருக்கான். ஆனால் யாருன்னு முன்னாடி வரல. என்ன ஜாங்கோ, என் குரலை கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பின்னாடி இருந்து வரான். நீயா அப்படி சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. உன்னை என் இடத்துல பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரே அடி தான் ஜேகே பின் தலையில் அவனுங்க ஆளுங்க மயங்கி விழுந்துட்டான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜேகே ஃபஸ்ட்டு கண் முழிக்கிறான். பார்த்தா எந்த இடத்துல கட்டி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னு, அப்புறம் மோனி, இங்கே வந்து ஜேகே வயன். வயன் ஹியூங் ஹியூங் யாருமே ஏந்திருக்கவே இல்லை. ஜேகே தான். தயாங் கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கூப்பிட்றான். பரவாயில்லையே, நல்ல ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து நிற்கிறான். அப்படியே அவன் ஜேகே பார்த்து ஸ்மோக் பண்ணுறான். நீ தானே இதுக்கு பின்னாடிலாம் இருக்கிறது அப்படின்னு ஜேகே கோபமாக கேட்குறாங்க. இங்கே ஜின்னுக்கும் மோனிக்கா என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து தயாங்னா கதவை தட்டிட்டு, மோனி, சொல்லுங்கள் தயாங். வயன் கூப்பிட்றா, எதுக்குன்னு தெரில. அப்படியா, சரி நான் போய் பார்க்குறேன் இருங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறா. ஜின்னு ஸ்மைல் பண்ணுறாரு. அவங்க வந்து மோனி போயிட்டுருக்கா. எங்கே வர சொன்னா? இங்கே தான் அண்ணி அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். எங்கே அப்படி சொல்லிட்டு மோனி திரும்புகிறா. லைக் அவள் கழுத்துலேயே வந்து அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி, மயக்க இன்ஜெக்ஷன் மாதிரி இது பண்ணா. என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்னது அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. அவளால் சுத்தமாக முடியல, கீழே மயங்கி விழுந்துடுறான். அடுத்த ஜின்னு தான். ஏய் தயாங், என்னாச்சு, எதுக்கு வாயின்னு கூப்பிட்டா? அதுவா, அண்ணி பேச போயிருக்காங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுவும் ரகசியமாக. மோனி என்னை சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கிட்ட வரான். என்ன சொல்ல சொன்னா அப்படி சொல்லிட்டு அவர் நம்பி வந்து சரி சொல்லு அப்படின்ற மாதிரி காது கிட்ட இது பண்ண. அப்போது அங்கே இதில் ஜின் கழுத்துலையும் குத்திரான். என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவரால் பேச முடியல. அப்படியே பார்க்குறாரு. தேவங்க 2 தெரியலாம். நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கியா அப்படின்ட்டு அப்படியே மயங்கி வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் இப்படி தான் கடத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் வயன் பேசிகிட்டு இருக்கும் போது பின்னாடி வயன் கழுத்தில் வந்து சொருவிருப்பான். இப்படி தான் இவங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ ப்ரெசண்டில் பார்ப்போம். ஆமாம், இது பண்ணது எல்லாமே நான் தான். ஆக்சுவலாக உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ஜிம்முன்னு இருக்கான்ல, பாயால் அவன் பேரை சொல்லாத அப்படின்ற மாதிரி கத்துறான் ஜேகே. இப்படிதான்டா சொல்லுவேன். அவன் எப்படி இறந்தான்னு தெரியுமா? அவன் எப்படி இறந்தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே கோத்தில் கேட்குறான். அவனை கொன்னதே நான் தான். என்ன சொல்கிற? ஆமாம், உன் நண்பன் என்னை கண்டுபிடிச்சிட்டான். கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒன்றை ஷூட் பண்ணுறதுக்கு தாண்டா அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஆளை வர சொன்னேன். ஆனால் அவன்கிட்ட கன் இல்லை. அதை கொடுக்கறதுக்காக நான் கீழே இறங்கின போது நான் தொப்பி போட்டிருந்ததை அவன் பார்த்துட்டான். ஆனால் உன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலே சொல்கிறதுக்கு வந்தான். அதுக்கு தான் அவன் வளரிட போகிறான்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். அதுக்கப்புறம் என்னை சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எப்படி, ஒருவேளை நான் தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லிட்டானா? ஏன் கதை என்ன ஆகிறது? அதனால தான் அவன் எப்போ சொல்லுவான் போட்டு தள்ளலான்னு பார்த்தேன். அதனால் உங்கள் வீடு, பாத்ரூம், அவன் ஜிமன் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போதான் உன் காரில் வச்சுருந்த அந்த ஸ்பீக்கர் வழியால் கேட்டேன், ஜிமன் என்னை பற்றி சொல்ல வராத. அதனால்தான் லாரியை வச்சு தூக்குனேன். அதில் நீ செத்துருவேன்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டேன். ஆனால் பாவம்
அவன் நண்பன் எதுவுமே செய்யாமல் செத்து போயிட்டான். அப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வரும். அவன் சொன்னது, யாரையும் நம்பாத. தேன்னு சொன்னது அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அப்போது தயம் தயம்னு சொல்ல வேண்டது ஒன்றுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். ஆமாம், என்னதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. என் ஃபுல் நேம் கிம் தயாங். ஆனால் யாருக்குமே தயாங்கன்ற பேர் தெரியாது. கிம்மு மட்டும்தான் தெரியும், உன்னோட எனிமி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனை யாருமே பார்த்தது இல்லைல்ல. ஆக்சுவலாக அந்த அடிபட்டு கடந்தது, அதுக்கப்புறம் ஜேகே காப்பாற்றினது எல்லாமே இவன் பண்ண பிளான் தான். இவன் என்னென்ன ப்ராஜெக்ட் எடுக்கிறான், மிஷன் பண்ணுறான் எல்லாமே இவன் தான் சொல்லுவான். சொல்லி அவங்க ஆளுங்களை தடுக்க வைக்கிறது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து படிச்சுக்கிறது, அது எல்லாமே இவன் தான் பண்ணுவான். இவ்வளோ மாஸ்டர் மைண்ட் பிளான் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்களாம்? உன் ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட நான் படிச்சுட்டேன். அந்த கோடிங் மட்டும் எடுத்துட்டான், நீ மொத்தமாக க்ளோஸ். உன் கம்பெனி க்ளோஸ், உன் மாஃபியா லைஃபு க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னால் அது எதுவுமே எடுக்க முடியாது, பிடுங்கவும் முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் கோவத்தில். எப்பட்றா நீ என்கிட்ட இருக்கும் போது உனக்கு இவ்வளோ பேச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே வைக்கிறான். அப்படியே பஞ்சு மாதிரி பண்ணுறான். அவங்க வாயிலேருந்து ஜேகே வாயிலேருந்து ரத்தம் வருது. அந்த சவுண்டு கேட்டு தான் இங்கே மோனி, ஜின்னு, வயன் எல்லாம் முழிக்கிறாங்க. எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி வயனும் மோனியும் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஜின் முழிச்சிட்டு, அப்போ ஏன் நினச்சேன், ஜிமின் என்கிட்டயே சொல்லிருந்தா, யார் என் நம்பாதீங்க, கூட இருக்கவங்கள கூட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் புரிஞ்சுது, நீ தான் எல்லாத்தையும் பண்ணியா கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறா. செம்ம கோவப்படுறாரு ஜின்னு. எஸ் எல்லாமே நான் தான். ஐயா தான் மாஸ்டர் மைண்ட் பிளான். இப்போ உங்களை கொல்ல போகிறதும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே பண்ணுறேன் சொல்லிட்டு கன்னை வந்து ஜேகே தலையில் இருக்கிறான். கூட இருந்தே குழி படிச்சிட்டல, இதுக்கு நீ அனுபவிப்ப. இங்கே ஜின்னு சுத்தமாக பயப்படவே இல்லை. எனக்கு என்னன்னு தெனாவட்டில் இருக்காரு. என்னடா உன் தம்பி தலையில் துப்பாக்கி வைக்கிறேன், இவ்வளோ அசால்ட்டாக இருக்க. சாக்க போகிறது நீன்னும் போது எதுக்குடா நான் பயப்படணும்? எப்பட்றா, நான் தான் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கனே, எவன் வருவான்? எப்படி லாஸ்ட் நேரத்தில் அந்த ஜிம்மின் காப்பாத்தனா, இப்போ அவன் தான் சொர்க்கத்தில் இருக்கானே. இப்போ யார் வந்து காப்பாற்றுவா? அவன் ஆவியா வந்து நிற்பானா? பூ 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 அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டாக கேட்குறான். அப்படி தாண்டா வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்ஸ் வாய்ஸ் கேட்குது. அவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க, ஜின்னை தவிர எல்லாமே செம்ம ஷாக்கு. நீ ஜிம்மின் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷாக்கில் கேட்குறான். ஜிம்மின் இல்லை, பாக் ஜிமின் அப்படின்றான். நீ எப்படி உயிரோட இருக்க? உடனதான் நான் அப்பயே ஆக்சிடெண்ட்டில் போட்டு தள்ளுறனே. போட்டு தள்ளிட்டு தான் ஆவியாக வந்து நினைக்கிறேன்ப்பா, பாரு. ஏய் விளாடாத மயிரே, நான் ஒன்றும் சாகலடா அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தில் கேட்குறாரு. எப்படி நீங்கள் உயிரோட ஜிம்மின் எப்படி வந்தான்? ஜேகேக்கு ஷாக்கோட சேர்த்து செம்ம ஹாப்பி ஆகிட்டார் அவர். ஜிம்மின் உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஒயன் மோனி எல்லாருமே செம்ம ஹாப்பி, ஜிம்மினை பார்த்ததில்ல. இல்லை அவங்களுக்கான இன்னொரு ஷாகம், ஒரு வேளை நம்ம கண்ணுக்கு தான் தெரியறானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யாரும் பயப்படாதீங்க, நான் உயிரோட தான் இருக்கேன், பேயெலாம் இல்லை, ஆனால் நீங்கள் தொட்டு பார்க்கலாம், கிள்ளி கூட பார்க்கலாம் அப்படின்றான். ஏய் இவ வந்து என்ன வித்த காட்டிட்டு இருக்கியா? எப்படா நீ உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறான். ஜின் இங்கே பேசுகிறாரு. இங்கே பாரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஜிம்மினை வந்து இறந்துருக்க மாட்டார். என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஜிம்மினுக்கு வந்து செம்மையாக அடிபட்டிருக்கும், அந்த வால்வு கிழிஞ்சிருக்கும், ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் லைக் ஜின்னுக்கு வந்து அந்த டாக்டர் ஃப்ரெண்டு தான். ஜிம்மினுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனு. தேவங்க வந்து அப்போ ரெஸ்ட் ரூம் போயிருப்பார். வாயினும் வந்து சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க, ஏதாவது ஜூஸ் எதாவது மாதிரி குடிக்கலாம், ஜின்னுக்கும் எதாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அங்கே போயிட்டு இப்போ ஜின் மட்டும் தனியாக இருக்கிறாரு. அப்போ தான் அந்த டாக்டர் வருவாங்க. ஜின் உங்ககிட்ட தனியாக பேசணும். என்னாச்சுடா? என்னாச்சு? ஏதாவது என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லுமா? ஆமாம் சீக்கிரம் வா,
அப்படின்னா. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அவனோட சுச்சுவேஷன். அப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு கான்ஷியஸ் இருக்குது, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, ஆப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. அவருக்கு வந்து அந்த மயக்கமாக இருவார்ல, நான் சொன்னேன்ல அந்த வால்வு குத்தி அப்போ தான் இட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமினும் உள்ளே இட்டு போகும்போது கொஞ்சம் லைட்டாக கான்ஷியஸ் இருந்திருக்கும். அப்போ வந்து ஜிமின் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் செத்தாலும் உயிரோடு இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் வாங்கியிருப்பான் ஃபுல்லாகவே. அது வந்து ஜிமின் சொன்னதை இப்போ ஜின்கிட்ட அந்த டாக்டர் சொல்கிறாரு. என்ன உண்மையாலுமா ஜிமின் எதாவது பண்ணானா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும், நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து ஆப்ரேட் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான், வெளியில் வச்சு பார்த்துருப்பாங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலில். இப்போது இங்கே ஆப்ரேட் பண்ணது எல்லாமே வேற ஒருத்தவங்க, ஆக்சுவலாக இறத்து போன ஒருத்தவன். அது வந்து ஜிமின் அந்த இது சொன்ன கிளாஸ்லாம் குத்திருக்கணும், அதனால் மூஞ்சி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணியிருப்பாங்க ஃபேஸை. அவங்க வந்து இறந்துட்டாங்கல்ல, அப்போயுமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஜின் புயல் வர ஜின்னும் தயாங்கும் அப்போ போகும்போது ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்கும், ஃபேஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து இதாக இருக்குது, கிளாஸ் குத்தி இருக்குன்ற மாதிரி. அதனால தான் அந்த ஜேகே அழுவும் போதுமே ஃபுல்லாக தான் இருக்கும், ரேப் பண்ணி தான் இருக்கும். அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்கும். ஆனால் ஜேகேக்கு ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. யாருமே ஜிமின் இறந்துட்டான்னு ஃபேஸ் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவன் இறந்துட்டான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ தான் ஜேகே எல்லாத்தையும் சிங்க் பண்ணி பார்த்துட்டு, ஓ எல்லாமே ஜிமினோட பிளான் தான் போல் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜிமின் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருப்பார். 2 இயர்ஸ் ஆகிடுச்சுல, அப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டார். என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டு நான் இறந்துட்டா தான் நினச்சி 1 வருஷத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் என்னை மன்னிச்சிடு ஜேகே. உன்னை வந்து என்னால் பார்க்க முடியாத சுச்சுவேஷன். நான் வந்திருந்தேன்னா தேவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஜின்னியுங்க்கு நல்லாவே தெரியும் நான் உயிரோடு இருக்கிறது. நான் ரெக்கவர் ஆனோன்னே எல்லாம் உண்மையே சொன்னேன். தேவங்க ஃபாலோவும் பண்ண சொன்னேன். கடைசியில் எங்கே வந்து விட்டுருக்கான் பார்த்தியா? அதனால தான் அவனை நம்ப வேண்டாம்னு சொன்னேன். இப்போ உன் பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு தயம். எனக்கு தெரியும்டா, நீ தான் இதெல்லாம் பண்ணுறது. ஜேகேயோட மிஷன், அவனோட எல்லாமே, இன்கம் எல்லாத்தையும் கட் பண்ணுறது நீ தான் தெரியும். உன்னை ஓட விட்டு அடிக்கணுன்றதுக்காக தான் எதுவுமே வாயை திறக்காம இருந்தேன். ஆனால் எப்போ என் ஜேகே மேலேயும் என் ஜின்னிங் மேலேயும் கை வைக்கணும்னு நினச்சியோ அப்போ முடிவு பண்ண இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு. ஜிமின், துப்பாக்கியை கீழே போடு, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். நானும் பேச தான் வந்திருக்கேன் தேயாங், துப்பாக்கியால். அதுக்கப்புறம் செம்ம ஷூட் பண்ணுறான் தேயாங்க்கு, அங்கங்கே ஷூட் பண்ணுறான். ஜிமின் ஜிமின் நிறுத்து அப்படின்றான். ஜிமின் நிறுத்தவே இல்லை, கிட்டத்தட்ட 5-6 புல்லட் இறங்குது. தேயாங் அங்கேயே விழுந்து இறந்துட்டான். இந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டான். ஜிமினோட ஆளுங்களும் வந்துட்டாங்க. ஜேகே கட்டை அவுத்து விட்டோன்னே வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு ஒன்றும் இல்லைல்லடா, சத்தியமா இப்பெல்லாம் ஒரு விளையாடாதுடா, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. என்னால் தான் இறந்தேன், அந்த கில்ட்டி என்னால் சத்தியமாக ஒரு நாள் கூட நான் ஒழுங்காக தூங்குனது இல்லைடா. என்னை மன்னிச்சிடுச்சு மேம், என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, என்னை மன்னிச்சிடுடா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. இல்லைடா ஜேகே, உன் நல்லதுக்காக தான், நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் இத்தனை நாள் இந்த மாதிரி நடிக்க வேண்டியதாக போச்சு. என்னை மன்னிச்சிடா. ஐ லவ் யூ ஜிம்மு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. டேய் நான் ஒன்றும் கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மூடுறா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜின்னு பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு வாயனும் தான். அதுக்கப்புறம் ஜேகேவும் வாயனும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு ஆள் இருக்குது, அவரும் மேரேஜும் பண்ணிக்கிறாரு. அவங்க மோனி, ஜின், ஜேகே, வாயன், அப்புறம் ஜிம்மின் அவங்க ஆள், இவங்க எல்லாமே ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். பாய் அம்மி, சரங்கே.